சத்யாவும் சஞ்சயும் அவர்கள் தங்கியிருந்த விடுதிக்கு உட்பட்ட திறந்தவெளி சிற்றுண்டு சாலையில் உணவு உண்டு கொண்டிருந்தனர். சதுரமான அந்த இடத்தில் சில மேசைகள் போடப்பட்டு இருந்தன. ஆங்கெங்கே சில ஜோடிகள். மாலை மறைந்து மெல்ல இருள் பரவ தொடங்கி இருந்தது. மணி என்னமோ 5:30 தான் ஆனபோதும் டார்ஜிலிங்கில் இருட்டத் தொடங்கியது. டார்ஜிலிங்கிற்கு வந்து அவர்கள் 3 நாட்கள் ஆகிவிட்டன. 3 இரவுகளையும் மாத்திரை உதவியால் அமைதியாக தூங்கி கழித்தனர். பகலிலோ முக்கியமான இடங்களை சுற்றி பார்க்கவே சரியாக இருந்தது. இருட்டின பிறகு அறைக்கு வந்த உடனே உறங்கியும் விட்டனர். எனவே எந்த பிரச்சனைக்கும் இடமில்லாமல் இருந்தது. மறுநாள் சென்னையை நோக்கி பயணத்தை தொடர தயாராக இருந்தனர். சத்யாவுக்கு அந்த வட இந்திய உணவுகளை சாப்பிட்டு சலிப்பாக இருந்தது. பசி எடுத்தால் மட்டுமே சாப்பிடலானால் அப்பொழுது கூட 2 சப்பாத்திகளை முன் வைத்து சாப்பிட விழித்து கொண்டுதான் இருந்தாள். சஞ்சயோ மாற்றம் ஏதுமின்றி எப்பொழுதும் அதையே சாப்பிட்டு பழக்கப்பட்டவன் போல விரும்பி சாப்பிட்டு கொண்டிருந்தான். எந்த மாற்றங்களையும் இவர் எளிதில் ஏற்றுக்கொள்கிறார். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னை சர்வசாதாரணமாக மாற்றிக்கொள்கிறார். தன்னால் எப்படி அப்படி நடந்து கொள்ள முடியவில்லை என சிந்தித்தாள் சத்யா. சத்யா, சப்பாத்தி பிடிக்கவில்லையா என்ன? அப்படியே வைத்திருக்கிறாய்? சப்பாத்தியாகவே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கிறது. உன்னை பார்த்தால் பாவமாக இருக்கிறது சத்யா. மெட்ராஸிலிருந்து புறப்பட்டதிலிருந்து சரியாக சாப்பிடாமலேயே இழைத்து விட்டு இருக்கிறாய். அம்மா இதற்கு என்ன திட்டப் போகிறார் பாரு. அதற்கு நீங்கள் என்ன செய்வீர்களாம்? தன் மருமகளுக்கு நல்ல உணவு வாங்கி கொடுக்கவில்லை என்பார். அத்தை சொல்லிவிட்டு போகட்டுமே. சத்யா, நாம் இப்படி ஒரே அறையில் தங்கி கூட ஒழுங்காக இருக்கிறோம் என்றால் யாராவது நம்புவார்களா? சத்தியமாக நம்ப மாட்டார்கள். சத்தியம் பதில் சொல்லவில்லை. அப்பொழுதுதான் அவளுக்கு அதில் உண்மை புலப்பட்டது. நேர்மை இருந்தால் மட்டும் போதாது, நாம் நேர்மையாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்ளவும் வேண்டும் என்ற உண்மை அவளை நெருப்பாக சுட்டது. என்ன சத்யா, பேசாம இருக்கிறாய்? அண்ணாவுக்கு இது தெரிந்தால் எப்படி இருக்கும்? அவன் உன்னை ஏற்றுக்கொள்வான் என்பது என்ன நிச்சயம்? சஞ்சய் சாவதானமாக பேசியபடி மேசையில் ஒட்டி இருந்த உணவை கர்ச்சிப்பால் துடைத்து கொண்டிருந்தான். என்னை யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நான் துடிக்கவில்லை. பிறந்து விட்டேன், பிறந்ததற்காக வாழ்கிறேன், அவ்வளவுதான் என்று சத்யா சொன்னபோதும் சஞ்சயின் சொற்கள் எத்தனை உண்மையானவை என்று உணர செய்தாள். நீ மட்டும் இல்ல சத்யா, எல்லோருமே அப்படிதான். பிறந்து விட்டதற்காக தான் வாழ்கிறார்கள். லட்சியத்தோடு வாழ்கிற மனிதர்கள் எங்கோ சிலராகத்தான் இருக்கிறார்கள். நம் மூவர் வாழ்க்கையும் இப்படி பாழாகும் என நான் நினைக்கவே இல்லை சத்யா. யார் மூவர்? நான், நீ, அண்ணாதான். மூவர் அல்ல, 4 என்று சொல்லுங்கள். ரேஷ்மாவை விட்டு விட்டீர்கள். அவளை பார்த்தால் அவளுக்கும் உங்கள் அண்ணாவின் வாழ்க்கையில் பங்கு இருப்பதாக தான் எனக்கு படுகிறது. எத்தனை அழகான பெண் அவள்! அவள் கண்களே கதை சொல்கிறது. பார்த்தாயா, நீயே ஒத்துக்கொள்கிறாய். அவள் அழகானவள்தான். நான் அன்று சொன்னபோது என்னிடம் கோபித்துக் கொண்டாய். நீ சொல்வது போல் அவளுக்கும் அண்ணாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. அண்ணா அப்படி தவறாக நடக்க மாட்டான். ஒரு சின்ன பொய் கூட சொல்ல மாட்டான். பேசாமலே இருப்பானே ஒழிய பொய்யே அவன் வாயில வராது. ஆனால் அவர்களுக்குள் என்ன சம்பந்தம் என்றுதான் எனக்கும் புலப்படவில்லை. நம்மை பற்றியும் இப்படித்தானே பேசுவார்கள், பேசுகிறார்கள், பேசதான் செய்வார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் பழகினாலே நல்ல கண் கொண்டு இந்த உலகம் பார்க்காது சத்யா. அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே பலமான அடி அவன் முதுகில் விழுந்தது. ஹாய் சஞ்சய், இங்க உன்னை பாப்பேன் என்று நினைக்கவில்லை என்று பலமாக சொல்லிக்கொண்டே இராணுவ உடையில் அவர்கள் இருவருக்கும் இடையில் காலியாக இருந்த நாற்காலியில் ஒரு வாலிபன் வந்து அமர்ந்தான்.
அலோதாஸ், நீயா? என்னால் நம்பவே முடியவில்லையே. எப்பொழுது இங்கே வந்தாய்? நீ ஆர்மியில் சேர்ந்தது தெரியும், அதன் பிறகு தெரியாது. சீஃப் கமாண்டராக இருக்கிறேன். இங்கு முகாம். நாளை பதான்கோட் புறப்படுகிறோம். நடுவில் உன்னை இங்கே பார்ப்பேன் என நினைக்கவே இல்லை. இது யார்? மிஸ்ஸஸ் சஞ்சயா? உன் செலக்ஷன் அபாரம் அப்பா என சத்யாவை பார்த்து கண் சிமிட்டிய போது தாஸை பார்க்க பிடிக்காமல் தலையை குனிந்து கொண்டாள் சத்யா. ஆமா, எனக்கெல்லாம் இன்விடேஷன் அனுப்ப வேண்டாமா? இது என்ன ஹனிமூனா? நீ எங்கே இருக்கிறாய் என்றே தெரியவில்லை. அப்புறம் நான் எப்படி அனுப்புவதாம் என்ற சஞ்சயை சத்யா ஒரு முறை முறைத்தாள். மிஸ்ஸஸ் சஞ்சய், உங்களுக்கு தெரியுமா, இவன் சரியானவன். இவன் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் எங்களுக்கு அறிமுகம் செய்யவே மாட்டான். அவர்களோட எப்படி சுற்றுவான் தெரியுமா? சும்மா சொல்லக்கூடாது. அவர்களும் இவனோடு நன்றாக ஊர் சுற்றுவார்கள். இப்போதாவது ஒழுங்காக இருக்கிறானா? எதற்கும் பையன் மீது ஒரு கண் வைத்திருங்கள். அந்த வாலிபன் அவளை பார்த்து கண்ணடித்து சத்தமிட்டு நகைத்த போது சத்யா அசட்டு சிரிப்புடன் எப்போதடா இவன் ஒளிவான் என மனதில் நினைத்தாள். சர்வரிடம் அவன் ஏதேதோ ஆர்டர்கள் செய்தான். சர்வர் கொணர்ந்து மேல்நாட்டு குடி வகைகளை பார்த்தபோது சத்யா பயந்தே விட்டாள். அவளை பற்றி கொஞ்சம் சட்டையே செய்யாமல் தாஸ் ஊற்றி கொடுக்க சஞ்சய் குடித்து கொண்டிருந்தான். சத்யாவுக்கு இதை எப்படி தடுப்பது என தெரியவே இல்லை. டே, நீ திருமணமே செய்துக்கலையா? ஆங்கிலத்தில் அந்த தாஸை கேட்டான் சஞ்சய். அவனோ சஞ்சயின் காதருகில் குனிந்து ஏதோ சொல்ல, தாஸ், நீ பெரிய ஆளப்பா, என்னை பார்த்து பொறாமப்படுகிறியா என ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு பலமாக சிரித்தான். சத்யாவிற்கு அங்கே இருக்கவே பிடிக்கவில்லை. எழுந்து மேசைகளை கடந்து செடியோரம் நின்று மங்கிய ஒளியில் மலைச்சரிவில் கண் சிமிட்டும் மின் விளக்குகளை வேடிக்கை பார்த்தாள். அவர்கள் பேசிக்கொண்டும் அட்டகாசமாக சிரித்து கொண்டும் இருந்தது அவள் காதுகளுக்கு நாராசமாக ஒலித்தது. யாரையாவது பார்த்தால் இந்த மனிதர் தன்னையே மறந்து விடுகிறாரே, என்ன குணமோ? அவள் அருகில் 8 மாத குழந்தை ஒன்று தள்ளுவண்டியில் இருந்தபடி சினுங்கியது. அந்த இடத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் சாப்பிட்டு கொண்டு இருந்தனர். குழந்தை அளவும் அந்த பெண் எழுந்திருக்க முயன்றாள். நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்கள் என்ற சத்யா அந்த குழந்தையை எடுத்தாள். அது துணிகளை ஈரப்படுத்தி இருந்தது. குழந்தை முழுவென்று குண்டாக இருந்தது. அதை கரத்தில் ஏந்தியபடி வேடிக்கை காட்டினாள். குழந்தையும் அழுகையை நிறுத்திவிட்டு அவளை பார்த்து சிரித்தது. சஞ்சய் இன்னும் என்ன செய்கிறான் என திரும்பி பார்த்த சத்யா அவன் தன்னை பார்த்து சிரித்த போது பெரிதும் எரிச்சலுக்கு உள்ளானாள். சத்யா எது வேடிக்கை எது விளையாட்டு என பாகுபாடே தெரியாத மனிதர் என சலித்துக் கொள்ளவும் செய்தாள். சாப்பிட்டு வந்த அந்த குழந்தையின் அன்னை குழந்தையை அவளிடமிருந்து பெற்றுக்கொண்டே, ஹனிமூனுக்கு வந்தீங்களா? அடுத்த வருடமே உங்களுக்கும் குழந்தை பிறக்க வேண்டும் என வாழ்த்திய போது சத்யாவிற்கு அவள் கன்னத்தில் ஓங்கி அறைய வேண்டும் போல் இருந்தது. இருட்டியதும் அவள் மெல்ல சஞ்சயிடம் வந்தாள். அவர்கள் இன்னமும் பேசி கும்மாளமிட்டு கொண்டு இருந்தனர். மிஸ்ஸஸ் சஞ்சய், இவன் சற்று அதிகம் குடித்து விட்டான். உங்களுக்காக பெரிதும் பயப்படுகிறான். என்னால் தான். பாவம், அவன் அதிகமாக. அவனை ஒன்றும் சொல்லாதீர்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளுங்கள். நான் உங்களை அறை வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன் என்ற தாஸ் சஞ்சயை மெல்ல அணைத்து கொண்டு அறை வரை வந்தான். குட் நைட் சஞ்சய், பை பை என கூறியவன் சத்யாவிடம் திரும்பி, ஸ்வீட் ட்ரீம்ஸ் மிஸ்ஸஸ் சஞ்சய் என முறுவலுடன் சொல்லியபடி விடை பெற்று சென்றான். திரும்பி செல்பவனை எரிந்து விடுவதைப் போல் பார்த்தாள் சத்யா. கதவை தாளிட்டு திரும்பிய சத்யா தடுமாறி கொண்டிருந்த சஞ்சயை மெல்ல அணைத்து அவனுடைய கட்டிலுக்கு அழைத்து சென்றாள். கட்டிலில் அவனை படுக்க வைக்க முயல்கையில் அவன் அவளையும் சேர்த்து இழுத்தான். பிரச்சனையின் கனத்தை இப்பொழுதுதான் சத்யா நன்கு புரிந்து கொண்டாள். தன் மீது ஆழ்ந்த காதலை கொண்டுள்ள இந்த சஞ்சய்
குடிவெறியில் தன்னை என்ன செய்ய மாட்டான் என நினைத்த போது அவள் மேனி நடுங்கியது. இவனிடமிருந்து இன்று இரவு தப்பிப்பது எப்படி? அவன் இழுத்த வேகத்தில் சேலை தலைப்பு நல்வ அவன் மார்பின் மீது தடுமாறி விழுந்தாள் சத்யா. அவன் டெல்லியில் வாங்கி கொடுத்த நைலக்ஸ் சேலையை அணிந்திருந்தாள். அந்த சேலையால் அவள் மிகவும் அழகாக இருப்பதாக அவன் காலையில் சொல்லியிருந்தான். மார்பு மீது சரிந்த அவளின் அலங்கோல நிலை அவன் வெறித்தனத்தை அதிகப்படுத்த அப்படியே அணைத்து கொண்டான். சத்யா பலம் கொண்ட மட்டுமே அவனை பிடித்து தள்ள முயன்றாள். அவன் பிடி உடும்பாக மாறி அவளை நெருங்கி கொண்டிருந்தது. தாஸ் என்ன சொன்னான் கேட்டாயா சத்யா? நீ மிஸ்ஸஸ் சஞ்சயாம். யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நீ என் சத்யாதான். சத்யா டார்லிங், மை ஸ்வீட்டி. அவன் அவள் கன்னத்தில் வெறித்தனமாக முத்தமிட்டு அவள் இதழ்களை நோக்கி குனிகையில் வானத்தின் நெடி சத்யாவின் வயிற்றை குமட்டியது. சாதாரணமாக அவன் அப்படி நடந்து கொண்டிருந்தாலாவது அவளுக்கு அவன் மீது சிறிதளவாது இரக்கம் ஏற்பட்டிருக்கும். குடிவெறியில் அவன் இப்படி முறை தவறி நடப்பது பெரும் திகிலையும் அருவறுப்பையுமே தந்தது. அவனிடமிருந்து டக்கென முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவள் முரட்டு செய்ய செய்ய அவன் வேகம் அதிகரித்தது. என்ன சத்யா, இன்னும் தயக்கம்? என்னை புரிந்து கொள்ள மாட்டாயா? எத்தனை காலம் உனக்காக நான் காத்திருப்பேன் என கிசுகிசுத்து அவன் கொஞ்சிய போது அவன் ஸ்பரிசம் நெருப்பாக சுட்டது அவளுக்கு. அவன் முரட்டுத்தனமாக பிடித்திழுக்க அவள் உடை கிழிந்து விட்டது. கண் நிறத்தில் அவன் விழிகளில் இருந்து தன் பெண்மையை மறைத்து கொண்ட அவள் இவனிடமிருந்து போராடி வெற்றி கண முடியாது என்ற முடிவுக்கு வந்தவளாய் அவன் தோளில் முகம் பதித்தபடியே கொஞ்சலாக, ஆமாம், தலைவலி என்றீர்களே, மருந்து கொண்டு வருகிறேன் இருங்கள் என்றாள். நானா தலைவலி என்றேனா? இல்லையே. அவன் குழம்பி அவளை விட்டு விட்டான். ஆமாம் சொன்னீர்கள், அதற்குள் மறந்து விட்டீர்களா என்ற சத்யா அவனுக்கு 2 தூக்க மாத்திரைகளை கொண்டு நீர் கொடுத்தாள். அவளை பார்த்து கொண்டே அவைகளை விழுங்கினான். டம்ளரை வைத்துவிட்டு திரும்பி அவன் இருப்பு பிடியில் சிக்கி திணறி கொண்டிருந்தாள். அவன் முன்னேறி கொண்டிருந்தான். சத்யா தவித்தாள். சேலை நழுவி தரையில் கடந்தது. அவளுக்கு கண்களில் நீர் முட்டிவிட்டது. ப்ளீஸ் சஞ்சய், மிகவும் களைப்பாக இருக்கிறேன், முகம் கழுவி வருகிறேனே என கொஞ்சி அவன் கன்னத்தோடு தன் கன்னத்தை வைத்து கொண்டவள் அவன் முதுகில் புறம் கண்ணீர் பெருகினாள். அதையெல்லாம் உணரும் நிலையிலா அவன் இருந்தான்? மது அரக்கனின் பிடியில் தள்ளாடி கொண்டிருந்த அவனுக்கு அவள் உணர்ச்சிகள் எங்கே தெரிய போகிறது? இந்த முகத்திற்கு என்ன, நன்றாக தானே இருக்கிறது என அவள் காதருகில் குனிந்து அவன் ஆங்கிலத்தில் மிக மட்டமான ஜோக் அடித்த போது அவள் எரிச்சலும் கோபமும் கொண்டாள். அவன் அளித்த விடுதலையின் பாத்ரூமுக்குள் சென்று தாளிட்டு கொண்டாள். பாத்ரூமின் கதவின் மேல் சாய்ந்து விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். முதலாக அவள் கணவன் மீது கோபமாக வந்தது. இப்படி தவிக்க விட்டு செல்வதற்கு அவளை ஏன் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கலாமே? அப்படி இருந்தால் இதோ வேண்டுமாம். அவளை பிடிக்காவிட்டால் திருமணமே செய்து உயிருக்கு உயிராக நேசிக்கும் இந்த சஞ்சயின் எந்த ஆசையும் அவள் நிறைவேற்ற தயங்க மாட்டாளே. எதற்குமே தகுதி இல்லாமல் அவளை சிறைப்பறவையாக்கி சென்றதில் அவனுக்கு என்ன லாபம்? இல்ல அந்த சிறப்பறவைக்கு சிறகுகள் முளைப்பதுதான் தவறா? அவள் வாழ்நாள் எல்லாம் இப்படி கண்ணீர் விட்டு வாடிக்கொண்டுதான் இருக்க வேண்டுமா? நீண்ட நேர அழுகைக்கு பின் சத்யா மெல்ல கதவை திறந்து பயந்து கொண்டே எட்டி பார்த்தபோது சஞ்சய் கட்டிலில் தாறுமாறாக படுத்து உறங்கி கொண்டிருந்தான். நிம்மதி பெருமூச்சுடன் வெளிவந்த சத்யா அவன் கால்களும் கைகளும் கட்டிலுக்கு வெளியே நீட்டி கொண்டிருப்பதை சரி செய்தாள். கால்களில் இருந்து ஷூக்களையும் சாக்ஸ்களையும் கழற்றினாள். போர்வையை இழுத்து கழுத்து வரை போத்தினாள். கலைந்திருந்த அவன் கிராப்பை கோதிவிட்டு சரி செய்தாள். என்னை மன்னியுங்கள் சஞ்சய், இதயமற்றவளாக நடந்து கொண்டேன் என்று சொல்லியபடி தன் கட்டிலுக்கு சென்று சாய்ந்து உட்கார்ந்தாள். கண்ணீர் பெருகி கொண்டு நீண்ட நேரம் விழித்திருந்தாள். விடிந்தபோது தன்னை மறந்த நிலையில் துயில ஆரம்பித்தாள். எவ்வளவு நேரம் தூங்கினாலோ அவளுக்கே தெரியாது. யாரோ தன் காதில் முத்தமிடுவது போல உணர்ந்து திடுக்கிட்டு கண் விழித்தாள். நன்றாக விடிந்து இருந்தது.
நீராடி புத்தம் புது ஆடைகளை உடுத்தியவனாய் இரவின் எந்த சலனமும் இல்லாமல் கள்ளமற்ற சஞ்சய் அவளுக்காக காப்பியை வைத்துக்கொண்டு சிரித்தபடியே நின்று இருந்தான். சத்யா டார்லிங், இந்த காப்பி. அவன் கொடுத்த காப்பியை பருகினாள். நேற்று நடந்த சம்பவம் நினைப்பு வர விம்மி அழ ஆரம்பித்தாள். என்ன சத்யா, என்ன நடந்தது? நேற்று நான் ஏதாவது தவறாக நடந்து கொண்டேனா? சொல் சத்யா. எனக்கு எதுவுமே நினைவில் இல்லை, சொல் சத்யா என அவளை ஆதரத்துடன் அணைத்தான். அவன் பார்வையில் கொடியில் தொங்கிய அவள் கிழிந்த உடையை சென்று மீண்டது. அவனுடைய அரக்கத்தனம் அவனுக்கே வெக்கத்தை கொடுத்தது. சத்யா விம்மி கொண்டே நடந்ததை எல்லாம் விரைவாக சொன்னாள். அவனுடைய மட்டமான செய்கைகளை பற்றி கேட்டபோது அவனுக்கே அவளை பார்க்க வெக்கமாக இருந்தது. சத்யா, என்னை மன்னித்து விடு சத்யா. இனி எப்பொழுதும் குடிக்க மாட்டேன். சத்யா, உன் மீது ஆணை, என்னை மன்னித்தேன் என்று சொல்லேன் என கட்டிலில் அமர்ந்தவளின் முகவாயை பிடித்து கெஞ்சினான். அவள் அவன் கைகளை எடுத்து தன் கன்னங்களில் பதித்து கொண்டாள். நேற்று இருந்த எந்த பயமும் இன்று அவளுக்கு இல்லை. தனக்கு எந்த தீங்கும் எப்பொழுதும் இவன் செய்ய மாட்டான் என பரிபூர்ணமாக நம்பினாள். சத்யா, நீ ரொம்ப புத்திசாலித்தனமா நேற்று நடந்து கொண்டிருக்கிறாய் சத்யா. என்ன இருந்தாலும் என் சத்யாதான் என்று சொல்லிக்கொண்டே பாசத்துடன் செவந்திருந்த அவள் விழிகளில் தன் இதழ்களை பதித்தான். சத்யா எந்த ஆட்சேபனையும் செய்யாமல் தன்னை என்றுமே எதுவுமே செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கையில் தன் விழிகளில் மாறி மாறி அவன் முத்தமிடுவதை உடல் சிலிர்க்க அனுபவித்தாள். ஜன நெரிசல் மிகுந்த கல்கத்தா நகரம். கடகடத்து ஓடும் ஹோம்களின் ஓசை. சாலைகளில் இருபுறமும் பழையனவும் புதியனவும் என வானளவில் கட்டிடங்கள். சாலைகளில் ஓரங்களில் சேர்ந்திருக்கும் குப்பை கூலங்கள். இந்த ஆரவாரத்திற்கும் அசுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லாததை போல் ஏங்கிக் கொண்டிருந்தது. விஜய் அட்வர்டைசிங் கம்பெனி. ஆமாம், விஜய் தான் கல்கத்தாவின் அதை ஆரம்பித்த 6 மாதங்களில் விளம்பர நிறுவனம் மிக நன்றாக நடந்தது. விஜய்க்கே அதிசயம். அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகும் சக்தியை ஆண்டவன் படைத்திருக்கிறானே என்று. அதே நேரத்தில் தன்னிடம் மிக பெரிய குறையொன்றையும் படைத்து விட்டானே என்ற ஏக்கமும் அடிக்கடி எழுவதுண்டு. டெல்லியில் இருந்து ரேஷ்மாவை இங்கே அழைத்து கொள்ளலாமா என்று நினைப்பான். உடனே சத்யாவின் நினைவு வரும். அவளுக்கே தன்னால் வாழ்வு தர இயலாத போது ரேஷ்மாவின் மனதிலும் ஆசைகளை வளர்ப்பதில் அர்த்தமில்லை என நினைப்பான். சோர்வு அவனை ஆட்கொள்ளும். ரேஷ்மாவிடமிருந்து வாரம் தவறாமல் ஆங்கிலத்தில் கவிதை நடையில் காதலை எல்லாம் கொட்டி கடிதம் வரும். அவளுடைய ஏக்கமும் ஆசைகளும் விரைவாக புலப்படும். இவனோ அவளுடைய 4 கடிதங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவான். அதில் கூட அவள் சௌகரியத்தை கேட்டு எழுதிவிட்டு உதவி வேண்டுமானால் அவனுக்கு எழுதும்படி சொல்லியிருப்பான். அந்த மடலையே அவள் அவனுடைய பெரும் காதல் காவியமாக எண்ணி அடுத்த தபாலிலே நீண்ட கடிதம் எழுதியிருப்பாள். அதை காணும்போது விஜயின் கண்களில் நீர் சுரக்கும். அந்த கள்ளமற்ற இளம்பெண்ணின் அன்பிற்கு அவன் எப்படி தகுதியானவன் என்று. சில நேரங்களில் தன் குறைகளை அவளை அழைத்து சொல்லிவிடலாமா என நினைப்பான். அப்படி அவன் சொல்லிவிட்டால் கூட அவள் பெருந்தன்மையுடன் அவனை ஏற்றுக்கொள்வான். தன் காதல் ஏக்கங்களை உள்ளுக்குள் புதைத்து கொண்டு கனவுகளையே மட்டும் இல்லர் இன்பத்தை அனுபவித்து மலைலைகளை கொஞ்சிக் கொண்டு வெறும் ஜடமாக அல்லவா நடமாடுவாள். அந்த நீல நயனங்களில் கனவுகள் கருகி அவள் வெறும் சருகாகி போவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஜீவனுள்ள அந்த பெண்மையின் கனவுகள் நனவுகள் ஆக வேண்டும். அவள் வாழ்வில் வேறு யாரேனும் குறுக்கிடலாமலா இருப்பார்கள்? ரேஷ்மாவின் வாழ்வில் வசந்தம் வருவதை அவன் பார்ப்பதே அவனுக்கு சுகம். அவளிடம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றிய பொழுதே மறைந்துவிடும். மறுபடியும் விஜய் இயந்திரமாகி விடுவான். இயந்திரத்திற்கும் அவனுக்கும் அதிக வேறுபாடுகள் இல்லை என்றே நினைப்பான். ஆயின் அப்பொழுது கூட அவனுக்கு டாக்டரை கலந்து ஆலோசித்தால் என்ன என்று தோன்றியது. அந்த எண்ணம் தோன்றினாலேயே மற்றவர்கள் அவனை ஏளனமாக பார்ப்பதாக தோன்றும். அவனுடைய குறை பூதகரமாக தோன்றி அவனை மருட்டும். விஜய் எண்ணங்களிலேயே புதைந்தபடி முந்தா நாள் வரை நன்றாகத்தான் இருந்தான்.
நேற்று இரவு கனவு கண்டு திடுக்கிட்டு எழுந்து கொண்டான். அவன் கனவிலே அவன் அன்புக்குரிய அன்னை அவனை மடியிலே தலை வைத்தபடி ஏக்கங்கள் கண்களில் தேங்க அப்படியே உயிரை விடுவதாக கண்டபோது கலங்கிவிட்டான். அவனால் அதை தாங்கிக் கொள்ள பெரிதும் சிரமமாக இருந்தது. அவன் அன்னைக்கு ஒன்றுமே நேரக்கூடாது. அப்படி நேர்ந்தால் அவனால் தான் என்பார்கள். அவனிடம் அவர் எத்தனை பாசம் காட்டி வந்தார். சஞ்சய் அடித்தாலும் அடிப்பாரே தவிர அவனை கை தொட்டு அடித்ததே இல்லை. அவர் குரலில் பாசம் அவனை நெருக்குற செய்யும்.